உங்க பாடியை ஃபிட்டா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட எக்ஸஸ் வெயிட்டை லூஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? இப்போ நான் சொல்ல போற டயட் பிளான் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கானது மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட போன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு வெறும் தசையை மட்டும் வச்சு நீங்க வாழ போறீங்க. உங்களுக்கு உங்க போன்ஸ் தேவையில்லை. சோ உங்களோட போன்லெஸ் லைஃப் ஸ்டைல் பாக்குறதுக்கு எப்படி இருக்க போகுது, உங்க ஜா போன்ஸ் இல்லாம நீங்க எப்படி சவைப்பீங்க, இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ உங்களுக்கு ஒருவேளை எலும்புகளே இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம கையில ரிசல்ட்ஸ் இருக்கு. ஆனா ரிப்போர்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்க உடம்புக்குள்ள ரொம்பவே பயங்கரமான ஸ்கெலிட்டன் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. உங்களோட ஸ்கெலிட்டன் சிஸ்டம்ல நிறைய போன்ஸ் இருக்கு, லிகமெண்ட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம கார்டிலேஜ் இருக்கு. கார்டிலேஜ்ல வேற எதுவும் கிடையாது, கனெக்ட் பண்ற டிஷ்யூஸ். இதுக்குள்ள நிறைய பிளட் செல்ஸ் உருவாகுது. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஃபேட்ஸையும் மினரல்ஸையும் ஸ்டோர் பண்ணி ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் பண்ணுது. முக்கியமா உங்க பாடியோட மொத்த ஸ்ட்ரக்சரையுமே இந்த போன் சிஸ்டம் தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நாம இந்த போன் சிஸ்டம் மொத்தத்தையும் அப்படியே உருவி எடுக்க போறோம். ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நாம உலகத்துல இருக்கிற எல்லாரோட போன்ஸையுமே இப்போ எடுத்து தூர வீச போறோம். நீங்க என்ன தேங்க் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் என்னோட கடமையை தான் செய்யறேன். சோ உங்களோட இந்த புது போன்லெஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால மூவ் கூட பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க உங்களோட ஃபுல் டேயும் பெட்லயே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இப்போ உங்களால முடியும். அதுவும் ஒவ்வொரு நாளும் எல்லா நாளும் நீங்க பெட்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரி பண்ண வேண்டாம். நல்லா இழுத்து ஒரு டீப் பிரெத் மட்டும் விடுங்க. ஆனா ரொம்ப டீப்பா மூச்சு விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ரிப் கேஜ் இல்ல, அதனால உங்க லங்ஸ் வேலை செய்யாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்போ எலும்பு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க 24/7 வென்டிலேட்டர் தான் வைக்கப்படணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களோட காற்றழுத்த பைப் எப்பவுமே ஓபன்ல தான் இருக்கணும். இதனால எல்லா வகையான ஜெர்ம்ஸும் பாக்டீரியாஸும் உங்களோட லங்ஸ்குள்ள போயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு சாதாரணமான கோல்டு கூட சீக்கிரத்துல நிமோனியா காய்ச்சலா மாறிடும். ஆனா ஒருவேளை நீங்க ஹெல்த்தியா சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஓகேவா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நான் சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது உங்க வாயை வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லல, ஒரு ஃபீடிங் டியூப் வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜா போன்ஸ் இல்ல. ஆனா இதுக்கு அப்படியே அந்த பக்கம் பிரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான நோயுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இனிமே நீங்க கையில கட்டு போடணும் அப்படிங்கறத பத்தி worry பண்ணிக்கவே வேண்டாம். ஆனா ஒருவேளை நம்ம பாடியில போன்ஸை எடுக்கிறதுக்கு பதிலா ஆரம்பத்துல இருந்து நமக்கு போன்ஸே இல்லாம வெறும் தசையை மட்டும் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை பூமியில எப்படி இருக்கும்? ஒருவேளை மனிதனத்துக்கு போன்ஸே இல்லாம இருந்தது அப்படின்னா நாம என்னைக்குமே கடலை விட்டு நிலத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். நம்மளோட வாழ்க்கையை ஹியூமன் ஜெல்லி ஃபிஷ் மாதிரி நடத்திட்டு வந்திருப்போம். மேபி ஒருவேளை நம்ம பாடியில எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லப்படுற இந்த ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நம்ம பாடியில இருக்கிற ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே வளர்ந்துட்டே பிகர் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நான் ஹானஸ்டா சொல்றேன், இது கேட்கறதுக்கே உண்மையிலே அருவருப்பா தான் இருக்கும். ஆனா குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப காலத்துக்கு இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். ஏன்னா உங்க பாடியில இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் உங்க ஸ்கெலிட்டன் தான் ஒரு பாதுகாப்பா அமைஞ்சிருக்கு. இப்போ உங்க பிரெயினுக்கு ஒரு ஹெல்மெட் கிடையாது. அதனால உங்க மண்டையில யாரும் கொட்டா கூட போதும், விஷயம் மோசமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாம நினைக்கிறத விட நம்ம எலும்புகளால நிறைய விஷயங்களை பண்ண முடியும். நமக்கு வயசாக ஆக நம்ம எலும்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க தலைக்கு இருக்கிற பின்பக்கத்துல நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. உங்க தலைக்கு பின்னாடி ஸ்பைக் மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் ஆக்யூபிட்டல் ப்ரோட்ரூபரன்ஸ். ஆனா இது எப்பவுமே அந்த இடத்துல இருக்காது. இது ரொம்பவே ரேரான விஷயம். ஏன்னா 1885ல இத பத்தி இன்வெஸ்டிகேஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த விஷயம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஸ்பைக் பொதுவா எங்கரா இருக்கிற மக்கள்கிட்ட மட்டும்தான் அதிகமா இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டெக்னாலஜி தான். நாம நம்ம வாழ்க்கையில அதிகமா டேப்லெட்டும் போன்ஸும் யூஸ் பண்றதுனால இந்த ஸ்பைக் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம நாம எப்பவுமே குனிஞ்சு கிடந்து செல்போன்ஸை யூஸ் பண்றதுனால நம்மளோட கழுத்து பகுதியில அதிகமா ஸ்ட்ரெயின் ஆகுது. இதனால நம்ம கழுத்து பகுதியில அதிகமா லோடு உருவாகிறதுனால அந்த இடத்துல வெயிட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். நம்ம எலும்புகளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கெலிட்டன் சிஸ்டம் ஒவ்வொரு நாளும் நம்மள கவனிச்சுட்டு தான் இருக்கு. சோ இந்த இடத்துல நான் போன்ஸுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். ஆனா நீங்க இதை பத்தி worry பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏன்னா விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒருவேளை இந்த கோட்டு சுட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உண்மையிலேயே ஸ்கெலிட்டன் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அது மட்டுமே எப்பவுமே உண்மையா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு ரேரான ஜெனடிக் டிசார்டர் ஒன்னு இருக்கு. அதுக்கு பேர் தான் ஹைப்பர்பாஸ்பேட்டேசியா. இந்த நோய் 1 லட்சம் பேபிஸ்ல ஒரு பேபியை அஃபெக்ட் பண்ணும். இந்த நோய் மட்டும் வந்துச்சு அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளும் மறைஞ்சே போயிடும். இந்த நோய் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான என்சைம் இருக்காது. அது எந்த என்சைம் அப்படின்னா ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். இந்த என்சைம் மட்டும் இல்ல அப்படின்னா நம்ம பாடியில இருக்கிற எலும்புகள் எல்லாமே ஈஸியா உடைக்கிற மாதிரி ஃப்ராஜிலா இருக்கும். அதிர்ஷ்டவசமா இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ஸ் ஒரு ஸ்பெஷலான என்சைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எலும்புகள் மறுபடியும் ஸ்லோவா வளர ஆரம்பிச்சிடும். இதனால அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒரு கன்க்ளூஷனுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கிற எல்லா போன்ஸுமே ரொம்ப
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க பாடியில மட்டும் போன்ஸ் இல்ல அப்படின்னா உங்களால அதிக வருஷத்துக்கு உயிர் வாழவே முடியாது. சோ உங்க வாழ்க்கையை லாங்கரா வாழ்றதுக்கு எலும்பு முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா ஒருவேளை நீங்க காலையில பிறக்கிறீங்க, நைட் இறக்குறீங்க, அதாவது வெறும் 24 மணி நேரம் மட்டும் தான் நீங்க உயிர் வாழ்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூடு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கையை ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.